வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போது கார்த்திகை தீபம் ஸ்பெஷல். அதாவது செட்டிநாடில் பண்ணுற ஒரு அருமையான ஒரு ஸ்வீட் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி எனக்குன்னா உக்காரை செட்டிநாடு சீயம். இந்த ரெசிபி இந்த கார்த்திகை தீபத்துக்கு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு அருமையான ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா செட்டிநாடு சீயம். பச்சரிசி 100 கிராம், உளுத்தம்பருப்பு 100 கிராம், கடலைப்பருப்பு 200 கிராம், வெல்லம் 200 கிராம், திருவிய தேங்காய் 1 கப்பு, ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு, நெய் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த செட்டிநாடு இனிப்பு சீயம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா பச்சரிசி உளுத்தம்பருப்பு தண்ணியில் ஊற வைக்கிறோம். இந்த ஊற வைக்கிற டைமிங் என்ன கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு நல்லா வாஷ் பண்ணி அரைக்கிறோம். அதுக்கு முன்னாடி உளுத்தம்பருப்பு சில பேர் கம்மியாக போடுவாங்க. உளுத்தம்பருப்பு நான் சொன்ன கொண்டே போடுங்க. அதாவது 1 கப்பு பச்சரிசினா இன்னொரு கப்பு அளவுக்கு கரெக்டாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா அப்போ தான் அந்த மாவு கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும், உங்களுக்கு டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு 200 கிராம் எடுத்துருக்கேன், கரெக்டான ரேஷியோவில். அதாவது 200 கிராம் கடலைப்பருப்புனா வெல்லம் 200 கிராம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி இந்த மாதிரி குக்கரில் போட்டு வேக வச்சுருங்க. குக்கரில் வேக வைக்கும்போது தண்ணியோட அளவு என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஊற வச்ச கடலைப்பருப்பு ஒரு கப்பில் போடுங்க. அந்த கப்புலேருந்து கரெக்டாக 3/4 கப்பு அப்படி இல்லை 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மீடியமான ஃப்ளேமில் 3 விசில் அப்படி இல்லை 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா இந்த கடலைப்பருப்பு வெந்துடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா இந்த கடலைப்பருப்பு அப்படியே முழுசாக இருக்கும். ஆனால் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா பூ மாதிரி நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி தான் நல்லா வெந்து வரணும். மசிஞ்சு தண்ணி மாதிரி போகக்கூடாது, அப்படி போனால் டெக்ஸ்சர் கொடுக்காது. இதுக்கப்புறம் இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். வேக வச்ச கடலைப்பருப்பு இதில் போட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. வதக்கி முடித்த பிறகு வெல்லம். இந்த வெல்லமும் பருப்பும் ஒரே அளவாக இருக்கணும். இந்த இடத்துல நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறேன்னா பண்ணலாம். இதே வெல்லம் சில வெல்லம் நல்லா இருக்காது குவாலிட்டி, அதாவது மண் இருக்கும். அந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் கரைச்சி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் யூஸ் பண்ணுறது நல்ல குவாலிட்டி வெல்லம், அதனால தான் இப்படி போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு வாசனைக்காக ஏலக்காய் பவுடர், சிறிதளவு உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா குக் பண்ண ஆரம்பிங்க. அந்த வெல்லமும் கரைஞ்சி வரும். அந்த வெல்லம் கரைஞ்சி வர டைமில் கெட்டி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வெல்லம் நல்லா இறுகி வரும். அதே டைமில் இந்த தேங்காயும் போட்டுருங்க. பச்சை தேங்காய், திருவண்ண தேங்காய் கொஞ்சம் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், கடைசியாக கொஞ்சம் போடுவோம். அதனால் இப்போது 1 கப் அளவுக்கு தேங்காய் போட்டுருங்க. போட்ட பிறகு திருப்பி நல்லா குக் பண்ணுறோம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் அப்படியே இறக்கி வச்சிங்கன்னா என்ன பண்ணால் உங்களுக்கு கெட்டியாக வராது, அதாவது பால் மாதிரி பிடிக்க வராது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே நல்லா குக் பண்ணு சொல்கிறேன்.
இப்போ ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கா. நான் சொன்ன மாதிரி கரெக்டாக 10லேருந்து 12 இல்லைன்னா ஒரு 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விடலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி கெட்டியாக வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கடைசியாக கொஞ்சம் நெய், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் கொஞ்சம் போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு இதை அப்படியே சூடு ஆறட்டும் சொல்லி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி கெட்டியான டெக்ஸ்டில் வந்திருக்கணும். இது அப்படியே சூடோட நம்மளுக்கு பால் மாதிரி பிடிக்க முடியாது. அதனால் இதை அப்படியே இன்னும் ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க, சூடு ஆறட்டும். அதுக்கு பிறகு பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு நம்ம டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இந்த பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போது இந்த உளுத்தம்பருப்பு, இந்த பச்சரிசியை நல்லா ஊறி இருக்குது, வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த உளுத்தம்பருப்பு, இந்த பச்சரிசியும் அரைக்க போகிறோம். இது எப்படி அரைக்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா, இட்லி மாவு அரைப்பீங்களே அந்த பக்குவத்தில் இருக்கணும். தண்ணியை அரைச்சிடக்கூடாது, அதே டைம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. எப்படி நீங்கள் இட்லி மாவு பக்குவத்துக்கு அரைப்பீங்களோ அதே மாதிரி பக்குவத்துக்கு ரெடி பண்ணுறேங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைக்கிறோம். அரைக்கும் போது ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அரைச்சி முடிச்ச பிறகு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிருக்குன்னு சொல்லி. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். கொஞ்சம் கூட குறை இருக்கக்கூடாது. குறை அரைச்சா அந்த பேட்டோட ஸ்மூத்னஸ் கிடைக்காது. அதனால தான் ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கணும்னு சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் மாவு அரைச்சி முடிச்ச பிறகு கெட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பக்குவம் இல்லாமல் ரொம்ப கம்மியான அளவுக்கு உப்பு இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கணும். ஏன் கேட்டால் இனிப்பு யூஸ் பண்ணுற இடத்துல உப்போட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கணும். இந்த மாவுக்கு லைட்டாக உப்பு தன்மை இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி டெக்ஸ்டரில் கரெக்டாக வந்துருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்பு, வெல்லம் நல்லா சூடு ஆறி இருக்கா, இந்த இடத்துல இதை அப்படியே எடுத்து ரவுண்டாக பால் மாதிரி பிடிக்க போகிறோம். இந்த உருண்டையை பிடிக்கும்போது ரொம்ப அழுத்தி பிடிக்கணும் அவசியம் இல்லை, மெதுவாக நீங்கள் பிடிங்க. அப்போ தான் கொஞ்சம் அழுத்தம் இல்லாமல் இருந்ததுன்னா ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப அழுத்தி நீங்கள் உருண்டை மாதிரி பிடிச்சிங்கன்னா என்ன ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு ரொம்ப கெட்டியான மாதிரி இருக்கும். அதனால் அழுத்தம் இல்லாமல் உருண்டையை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டர், அதாவது அந்த உளுத்தம்பருப்பு பச்சரிசி இருக்குல்ல, இந்த பாலை அப்படி போட்டு 2 விரலை எடுத்துக்கணும். அதாவது பெரிய விரலும் அது பக்கத்தில் உள்ள இருக்க விரலும் அப்படியே நீங்கள் டிப் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சில பேர் 3 விரல் 4 விரல் டிப் பண்ணி எடுப்பாங்க. அப்போ என்னன்னா அந்த பாலில் நம்மளோட கை விரலோட அச்சு அப்படியே இருக்கும். அதனால் கரெக்டாக 2 விரல் யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணால் உங்களுக்கு வெல்லம் உடஞ்சி வெளியே வராது. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இந்த பேட்டர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அதே டைமில் ரொம்ப பைப்பிங் ஆட் வேண்டாம். எண்ணெய் சூடான பிறகு எல்லா உருண்டையும் போட்ட பிறகு கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி கலர் வந்த பிறகு எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான செட்டிநாடு இனிப்பு சுயம் ரெடி. அடுத்தது உக்காரை. பாசிப்பருப்பு 125 கிராம், ரவை 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், நாட்டு சர்க்கரை இனிப்புக்கு தேவையான அளவு, கிரேட்டட் கோகனட் 4 டேபிள் ஸ்பூன், அதாவது துருவிய தேங்காய் 4 டேபிள் ஸ்பூன், நெய் 5 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், பாதாம் பருப்பு ஆப்ஷன் 5 நம்பர். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த பாசிப்பருப்பை கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌனில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா, என்கிட்ட இருக்க இந்த நெய், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். இந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய் எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா, அந்த பாசிப்பருப்பை நீங்கள் பொதுவாகவே நெய்யில் வறுத்திங்கன்னா வாசனை நல்லா சூப்பராக வரும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் எடுத்து நெய் போட்டிருக்கேன். டைரெக்டாக இந்த பாசிப்பருப்பை நீங்கள் வேக வச்சு இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணலாம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள், அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அதனால நெய் யூஸ் பண்ணுறேன்.
இப்போது இந்த நெய்யில் வறுக்கும்போது எப்படி வறுக்கணும்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் லைட்டாக ஒரு 10% அளவுக்கு கலர் வந்தால் போதும். கோல்டன் ப்ரௌனாக 60% ஆகிடும். அதனால 60% அளவுக்கு நீங்கள் வறுக்கக்கூடாது. 10% லைட்டாக கலர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி ஊற்றி பாயில் பண்ணுறோம். இந்த தண்ணி ஊற்றுற அளவு எனக்குன்னா 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். மீடியமான ஃப்ளேம் வச்சு பாயில் பண்ணுங்கள். அதே டைமில் தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. எதுக்காக தண்ணி அதிகமாக ஊற்றி பாயில் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் நார்மலாக தால் பாயில் பண்ண வீட்டில் சாம்பார் இல்லை தால் தடக்கா பண்ணுற மாதிரி பருப்பு நல்லா மசிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் கொடுக்காது. அதே டைமில் சாப்பிடும்போது டேஸ்ட்டும் கொடுக்காது. அதனால தான் கரெக்டான அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் பாயில் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா இந்த பருப்பு எப்படி வந்திருக்கு. பருப்பு நல்லா வெந்திருக்கும். ஆனால் அதே டைமில் அந்த பருப்பு கொஞ்சம் முழுசாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் கடைசியாக அந்த பச்சரிசி மாவு, ரவை இதெல்லாம் போட்டு குக் பண்ணும்போது ஒரு கெட்டியான டெக்ஸ்சர் கொடுக்கும். இப்போ இந்த பருப்பு ரெடி ஆகிடுச்சு. திருப்பி 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு ரவையும் அரிசி மாவும் ரெண்டுமே ஒரே அளவாக இருக்கணும். அதாவது நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ரவையும் அரிசி மாவும். ஸோ இந்த அரிசி மாவும் இந்த ரவையும் நெய்யில் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுத்துருங்க. வறுக்கும் போது ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்கக்கூடாது. அப்படி வறுத்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கலர் மாறிடும். டோட்டலாக ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது ப்ரௌன் கலர் வரும். அதாவது நீங்கள் நார்த் சைடில் பண்ணுற அந்த பாசிப்பருப்பு அல்வா, மூங் தால் அல்வா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கலர் மாறிடும். அதனால் ஜஸ்ட் லைட்டாக ஒரு 5 to 10% கலர் வர ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், தேங்காய் அதில் போட்டு போகிறோம். அதே டைமில் தீயை விட்டுறாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெய்யில் வறுக்கும் போது சீக்கிரமாக கலர் மாற ஆரம்பிச்சிடும். இதுக்கு பிறகு தேங்காய் போடுறேன். இந்த தேங்காய் 4 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன்ல, இந்த தேங்காய் போட்ட உடனே என்னன்னா அந்த நெய் எல்லாமே ட்ரை ஆகிடும். அதாவது தேங்காய் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த அப்சர்வ் பண்ணும்போது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரியாக வரும். இதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி இது நல்லா வேக வைக்கிறோம். அதாவது நீங்கள் வீட்டில் உப்புமா பண்ணுவீங்களே, அந்த பக்குவத்துக்கு கரெக்டான டெக்ஸ்சரில் தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றுங்களோ அதே மாதிரி தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. அதுக்காக உப்புமா பண்ணுற மாதிரி பண்ண வேண்டாம், சரிங்களா? உதிரியாக போகக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக ஈரத்தன்மை இருக்கணும். இப்படி கையில் எடுத்திங்கன்னா கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் வரும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே வேக வச்ச அந்த பாசிப்பருப்பு இதில் போடுறோம். இந்த பாசிப்பருப்பு போட்ட பிறகு டைரெக்டாக நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நாட்டு சர்க்கரை போல் வெல்லம் யூஸ் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலாக என்னோட மதர்லா ரெசிபி, அதாவது ஜூலியோட அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி. ஏன்கிட்டனா அவங்க வந்து காரைக்குடியில் செட்டிநாடு ஸ்பெஷலாக அவங்க நிறைய ரெசிபி அவங்ககிட்ட தான் நான் கற்றுக்கிறது. அந்த ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த நாட்டு சக்கரை போட்ட பிறகு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த நாட்டு சக்கரை கரையும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் திருப்பி ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணும்போது ஒரு கெட்டியான பக்குவம் கிடைக்கும். இந்த மாதிரி கரெக்டான டெக்ஸ்சர் வந்திருக்கும். பார்த்தீங்களா, அந்த பருப்புலாம் அங்கங்கே கொஞ்சம் முழுசாக இருக்கா. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் கடைசியாக போடுறோம். இந்த இடத்துல நான் பாதாம் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பாதாம் வேண்டாம்னா முந்திரி பருப்பு போடலாம், தவறு எதுவுமே இல்லை. நம்ம நார்மலாக சவுத் இந்தியன் டெசர்ட் பண்ணும்போது முந்திரி தான் போடுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் கொஞ்சம் பாதாம் பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் பாதாம் பருப்பு போட்டிருக்கேன். உங்களோட விருப்பம் முந்திரியை பாதாமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அடடா சொல்ல வேண்டியதில்லை, அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்வீட் தான் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்.